அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டர்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது போல் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு சாப்டருமே நோட்டு தனித்தனியாக போட்டுக்குங்க. எக்ஸாம் போகிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸ் கிட்ட, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோஸ் கிட்ட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு டெஸ்ட் சீரியஸ் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ புக் பண்ணுற நம்பர் 9384686847. ஓகே. ஸோ உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொஷின் கலெக்ஷனாகவும் கொடுத்துருக்கேன், ஃபார்முலா புக்லெட்டாகவும் கொடுத்துருக்கேன். அதே போல் என்னோட யூடியூப் கிளாஸ் அப்லோட் பண்ணுற மெட்டீரியலுமே உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷனாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன டெஃபினேஷன் பார்த்துருவோம். An equation involving one or more functions of one or more independent variables and their derivative is called a differential equation. Okay. And an equation involving one or more functions of one or more independent variables and their derivatives is called a differential equation. The order of the differential equation is nothing but order of the highest derivative present it. So order of the differential equation ஆன அர்த்தம் highest order, அந்த differential orderல highest order என்ன exist ஆயிருக்கோ அதுதான். அடுத்த degree of the differential equation nothing but highest order of the derivative, அதாவது power of highest order of the derivative when the equations in polynomial derivatives. ஆக்சுவலாக அதை நீங்கள் வந்து ரேஷனல்ஸ்க்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஹையர் டிகிரி இன்டிஜர் பாலினாமியல்ஸாக நீங்கள் கவனிக்கணும். வந்து ஒரு பாலினாமியல் வேரியபிளாக ட்ரீட் பண்ணிக்கணும். டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே பாலினாமியல் வேரியபிள்ஸாக ட்ரீட் பண்ணிவிட்டு அதனுடைய ஹையஸ்ட் டிகிரி வந்து இன்டிஜரில் தான் நம்ம சொல்ல முடியும். பாஸ்ட் இன்டிஜரில் சொல்கிறதால ஹையஸ்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஒரு பாலினாமியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதனுடைய ஹையஸ்ட் பவர் பாருங்கள். ஓகே. த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஷட் டு பி லீனியர் இஃப் இட் இஸ் லீனியர் இன் தி டிபெண்டன்ட் வேரியபிள் ஆல் இஸ் டெரிவேட்டிவ். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது அதனுடைய பவர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்வேஸ் லீனியராக இருக்கும். அடுத்து சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நத்திங் பட் ஈக்குவேஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது உங்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்து இப்போ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் mdx plus ndy பாருங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x and y, அகைன் n இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. ஸோ mdx plus ndy இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி எக்ஸாக்ட் அப்படின்னா ∂m divided by ∂y equal to ∂n divided by ∂x. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து எக்ஸாக்டுக்கான கண்டிஷன். சப்போஸ் இஃப் இட் இஸ் எக்ஸாக்ட் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபங்க்ஷன் f of x, y equal to some c such that ∂f by ∂x வந்து m வந்துடும், ∂f by ∂y வந்து n வந்துடும். இது எக்ஸாக்டுக்கான கண்டிஷன். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. The differential equation of the form m of y by x into dx plus n of y by x into dy is called homogeneous differential equation. ஸோ இந்த மெத்தடில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜினியஸ் சொல்லுவோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு போட்டு y equal to vx சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்புறம் dy by dx equal to v plus x into dy by dx போடுவீங்க. ஆஃப்டர் சப்ஸ்டியூஷனில் வேரியபிள் வந்து கன்வெர்டட் இன்டு v அண்ட் எக்ஸ்க்கு மாறிடும். ஓகே. ஸோ அப்புறம் நீங்கள் ஈஸியாக அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் பேசிக் நமக்கு தெரியும். For the function f of t, the Laplace transform L of f of t is defined by integral 0 to infinity e power minus st f of t into dt. இது வந்து ஆக்சுவலாக இந்த எஸ்ன்றது உங்களுக்கு எது ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் எது ஒன்றா இருக்கலாம். ஸோ லேப்லாஸ் ஆஃப் k டைம்ஸ் f of t என்றது k டைம்ஸ் f of s எடுத்துக்கலாம். லேப்லாஸ் f of t plus g of t வந்து f of s plus g of s. லேப்லாஸ் ஆஃப் t power n nothing but n factor divided by s to the power n plus 1. லேப்லாஸ் ஆஃப் e power at வந்து 1 by s minus a. லேப்லாஸ் ஆஃப் sin at வந்து a by s square plus a square. Laplace of cos at வந்து s by s square plus a square. ஓகே. சப்போஸ் என்னுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ m என்ற ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. அந்த ஏரியாவில் y கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஹோமோஜினியஸ், இது ஆக்சுவலாக ஹோமோஜினியஸ்னு கொஸ்டின் வந்திருக்கணும், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸ். ஸோ செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ்னும் போது இதுதான் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஃபார்மேட்டில் ஹோமோஜினியஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஹோமோஜினியஸ் பார்ட். ஏன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று தனியாக நிறுத்திட்டோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்ட்ரா தான் உட்காந்துட்டு இருக்கு, டிபெண்டன்ட் தனியாக நிறுத்திட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் ஹையஸ்ட் ஆர்டர் பாருங்கள். ஸோ தேர்ட் ஆர்டர், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர். அப்போ டிகிரி ஆஃப் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 3. லேப்லாஸ் ஆஃப் t பவர் என்ன n ஃபேக்டர் டிவைடட் பை s பவர் n ப்ளஸ் 1. அப்போது உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 4 ஃபேக்டர் என்ன 24 டிவைடட் பை s பவர் 5. இப்போ 24 divided by s power 5. ஓகே. அடுத்து லேப்லாஸ் ஆஃப் e power 3t.
ஸோ e பவர் 80யோட லேப்லாஸ் இருந்தாங்க 1 by s minus a 1 by s minus a. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 3, அப்போ 1 by s minus 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட், இது கிடையாது. அடுத்து which of the following is a homogeneous differential equation? ஸோ mdx plus ndy equal to 0. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க, mdx plus ndy இது equal to 0. இது வந்து homogeneous differential equation. either function of f of y by x க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டைப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus py equal to qன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபார்ம் dy by dx equal to f of y by xன்றது ஹோமோஜினியஸ். இது வந்து எக்ஸாக்ட்டுக்கான கண்டிஷன். செப்பரபிள் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செப்பரபிள் ஃபார்மில் சால்வ் பண்ணலாம். இது பெர்னாலி டைப் dy by dx plus py into q times y power n. இது வந்து பெர்னாலி டைப், ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்து இப்போ இங்கே பாருங்க, சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க, y equal to இது ஹோமோஜினியஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. இது ஃபங்க்ஷன் ஆஃப் f of x by y by x ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க. இது கம்ப்ளீட்டா f of y by xன்றது என்னன்னா சம் x plus x square அந்த ஃபார்மேட். f of x வந்து x plus x square போட்டிங்க அப்படின்னா f of y by x உங்களுக்கு மாட்டிக்கும். ஜஸ்ட் இதில் y equal to vx சப்ஸ்டியூஷன் 12th தான் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் புட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்யூஷன் வந்து cx divided by 1 plus cx கன்வெர்ட் ஆகும். ஓகே, the differential equation is nothing but homogeneous பார்த்துட்டு வந்தோம் இப்போதான். ஓகே, அடுத்து the differential equation எக்ஸாக்டான்னு கேட்குறாங்க. ஸோ m n dou m divided by dou y dou n divided by dou x கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இது ஆல்வேஸ் எக்ஸாக்ட் ஆகிடும். இப்போ ஒன்ஸ் சால்வ்னா இன்டெகிரேட் பண்ணிக்கணும் டேரெக்டாக. இது இன்டெகிரேஷன், இது இன்டெகிரேஷன். y வேரியபிள் இருந்தால் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். இந்த இடத்துல x வேரியபிள் இன்வால்வ் ஆகவே கூடாது. இதில் y வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கணும். இப்போ 2 times x squared by 2 into y plus y squared times x equal to some constant. அப்போ 2 கட் ஆகிடும். x square y plus y square x equal to constant உங்களுக்கு. ஸோ x square y plus y square x equal to constant. ஓகே, ஸோ இது பாருங்க, L of f of t equal to 2s plus 3 divided by s plus 1 on the whole square. அப்போ f of t என்னன்றது கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த s by s plus 1 on the whole square ஃபார்மேட்டுக்கு நீங்கள் அந்த டிரான்ஸ்மிஷனை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 times t e power minus t வந்து உட்காந்துரும். ஓகே, ஸோ இது போல் நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருப்பேன். ஸோ அதனால் டெய்லி நோட் போட்டு எழுதுங்க. கொடுக்குற ஒர்க்கை பார்த்துக்கிட்டே வாங்க. 100 days என்னுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு MCQ கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். கண்டிப்பாக பாசிட்டிவ் வாங்கிடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.